எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஓவிய கண்காட்சிக்கு வந்திருக்கோம். இது எந்த இடம்னு பார்த்தோம்னா நம்மளோட தஞ்சாவூர்ல இருக்க அரண்மனை பக்கத்தில் இருக்க ஒரு வளாகம். இந்த ஆர்ட் எக்ஸ்போவில் நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணேன். நிறைய பேர்ட்ட அவங்களோட ட்ரீம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அரவிந்த் சார். ஓகே. எனக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் திருத்துறைப்பூண்டி தான் ஊர். ஸோ நான் சன்லைட் ஆர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, சன்லைட் ஆர்ட்டு அண்டு சேண்ட் ஆர்ட்டு, அதுலேயே அப்புறம் பென்சில் போர்ட்ரைட்ஸு, கலர் பென்சிலில் பண்ணுறது, பெயிண்டிங்ஸு, தேஞ்சூர் பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது கஸ்டமைஸ்டாகவும் நிறைய எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சன்லைட் ஆர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவுக்கு அந்த A4 சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days 3 days அந்த மாதிரி எடுக்கும். ஸோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸாக அதையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுலேயே சேண்ட் ஆர்ட், இது பார்த்தீங்கன்னா சேண்ட் ஆர்ட் மணல்லே பண்ணுறது. ஓகே. ஸோ ஆக்சுவலாக அது சென்னையில் இன்னொருத்தரும் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா சென்னையிலே ஒருத்தர் தான் பண்ணுறாரு. ஸோ அவர் ஒரு பூக்கடைக்காரர், அவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை. ஸோ இதுவும் பெருமையான விஷயம். அதே எடுத்து நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இதே சன்லைட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஏசியாவிலே ஃபஸ்ட்டு சன்லைட் ஆர்டிஸ்ட் விக்னேஷ்னு சொல்லிட்டு ஒரு சார், அவர் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அதுவும் நமக்கு பெருமையான ஒரு விஷயம். ஸோ அதையும் நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தஞ்சாவூர் பெயிண்டிங், அதுவும் நம்ம தஞ்சாவூருக்குனே பெருமையான ஒரு விஷயம். ஸோ தஞ்சாவூர் பெயிண்டிங் இப்போ நிறைய எடுத்து நம்ம தஞ்சாவூரில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை நானும் எடுத்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன் சார். சூப்பர். உங்கள் ட்ரீம் என்ன? ஒரு ஆர்ட் கேலரி பெருசாக ஓப்பன், ஆர்ட் கேலரி வித் இப்போ இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா சார், தஞ்சாவூர்லேயே பெருமையான விஷயம் தஞ்சாவூர் பெயிண்டிங். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே ஒரு ஒரு ஸ்டேட் எடுத்துட்டோம்னா அதுக்குன்னு ஒரு ஐகானிக்கான ஒரு ஆர்ட் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ கேரளாலாம் பார்த்தீங்கன்னா முரல் அந்த மாதிரி ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தஞ்சாவூருக்குன்னு பெருமையான விஷயம் தேஞ்சூர் ஆர்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ தேஞ்சூர் ஆர்ட் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வெளியில் வாங்கிக்கிறாங்க. பெங்களூர், ஹைதராபாத் இவங்கெல்லாம் தனியாக வாங்கிட்டு அவங்க பேரை யூஸ் பண்ணி வெளில எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குன்னு பெருமையான உள்ள ஒரு விஷயத்த நம்ம தஞ்சாவூரில் அதை மறந்துட்டோம். ஓகேங்களா. ஸோ அமௌண்ட்டுக்கு நம்ம விற்க ஆரம்பிச்சது இப்போ அவங்க வாங்கி அவங்க பேர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கை என் ஆசைக்கு ஒரு 100 பேருக்கு ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்கணும். ஸோ அது நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும்போது இன்னும் பெருசாக பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது என்னோட ஆம்பிஷனாக இருக்குது. ஓகே. உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, டிராயிங் கோட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டெபியூட்டி சிஎம்க்கு சாண்டார்ட்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். டெபியூட்டி சிஎம்க்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் நான் நிறைய சாண்டார்ட் இன்னும் நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ நான் இன்ஸ்டா பேஜ் இருக்குது, டிராயிங் குட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இருக்குது. அப்புறம் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டில் ஒரு 10,000 பேரை வச்சு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாங்க சென்னையில் ரீசெண்டாக. ஸோ லாஸ்ட் இயர் என்னோட டீமோடு சேர்ந்து தேஞ்சூர் பெயிண்டிங்கில் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அது மாதிரி ஒர்க்கு போயிட்டு சூப்பர் மாசாக பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.